டாக்டர் ராம்குமார், மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அஜாக்கிரதை தான். போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. அப்படி தெரிந்தாலும் கூட சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப அஜாக்கிரதையாக அதை கடந்து போகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. விழிப்புணர்வு உணர்வு சொல்றதோட ஒரு கேர்லெஸ்னஸ் தான். பேஷண்ட் வருவாங்க, எனக்கு 8 மணி படுப்பேன், 8 மணி எந்திரிப்பீங்க, நான் 4 நேரம் படுப்பேன், ஒரு 1 hour வாக்கிங் போலாமே சார், நோ டைம் சார். உங்க உடம்பு நீங்க பாத்துட்டு டைம் இல்லைன்னா அப்ப நோய் அது வரதான் செய்யும். சோ விழிப்புணர்வு மட்டும் கிடையாது, நம்மளும் ஒரு செல்ஃப் கட்டுப்பாடுன்னு வேணுங்க. நம்ம உடம்ப பாதுகாக்கணும் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அது பண்ணிதான் ஆகணும். அது பண்ணாம இது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்படி போனா சரியாயிடும், நான் இந்த இலையை சாப்பிடுறேன், இது சாப்பிடுறேன் அப்படின்னா சரியாகாது. சோ நீங்க உங்களோட உடம்புல என்ன இஷ்யூ இருக்கு, ப்ரீ டயபிட்டிஸ் இருக்குன்னா அது ரிவர்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அது இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் என்ன, அப்படிதான் பார்க்கணும். பட் இதுக்கு எல்லாமே பேசிக்ஸ் பாத்தீங்கன்னா டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல நான் ஜிம்முக்கு போறேன், போங்க, நோ ப்ராப்ளம். பட் அங்க போனாலும் நீங்க மசில் ட்ரைனிங் பண்றதோட கூட கார்டியோ எக்ஸசைஸ், அதாவது உங்களோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கும். மசில்ஸ் வில் டேக் அப் த குளுக்கோஸ் அண்ட் உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வில் கம் டவுன். ஸோ டெஃபினட்டா நீங்க ப்ரீ டயபிட்டிஸ் இருக்குன்னு அலட்சியமா இருக்கிறத விட நீங்க அதை ஒரு நோய் வரப்போகுதுன்றது ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டு நீங்க பண்றதுதான் எனக்கு தெரிஞ்சு பெட்டரா படுது. இதுதான் என்னோட சஜஷன். ஓகே, டாக்டர் சிவபால முருகன் சார், இப்போ இந்த நீரிழிவு பிரச்சனை அப்படின்னு வரும்போது முன்பொரு காலத்தில் அது பணக்கார வியாதியெல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது பணக்காரங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலமுறைகளை பார்க்கும்போது 5 இல் 1 இந்த பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு இது அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? என்னென்ன மாற்றங்களால் இது எல்லாமே இப்போ அதிகமாகிட்டு இருக்கு? இது வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் சார்? நகரத்தில் இருக்கிறது, கிராமத்திலையும் இருக்குது. அப்போ உடல் உழைப்பு குறையுது, உடல் பருமன் அதிகரிக்குது, உணவு பழக்கங்கள் அதிகரிக்கிறது, உணவு முறை மாற்றங்கள், தூக்கத்தின்மை, தூக்கங்கிற டைம் மாறுறது, இதெல்லாமே இதனுடைய அதிகரிப்புக்கு காரணங்களாக அறியப்படுகிறது. நிறைய ஆய்வுகள் சொல்கிறாங்க 8 மணி நேரம் தூங்கணும்ன்ட்டு. இப்போ 8 மணி நேரம் தூங்குறதுங்கிறதே கனவாக மாறின மாதிரி இருக்கிறது. ஸோ இது மன அழுத்தம் அதிகரித்து வருகிறது. பள்ளி குழந்தைகள்லேருந்து வேலைக்கு செல்கிற அனைவருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. உணவு முறைகள் மாற்றத்தினால ப்ரீ டயபெட்டிக் அதிகரித்து நீரிழிவு அதிகரிக்க ஒரு காரணமாக இருக்கிறது. காரணங்களெல்லாம் சரி செய்ய போது நம்ம ஒரு தனிநபரால் அதை சரி செய்ய முடியாது. ஒரு குடும்பமாக சேர்ந்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒத்துழைத்து அவங்களோட உணவு பழக்கத்தை மாற்றி நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நடைப்பயிற்சியும் உணவு பழக்கமும் வாழ்க்கை முறை மாற்றமே முக்கிய காரணங்களாக இருக்குது. மருந்து மாத்திரைகள் அதன் பின்பு தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ள வேண்டிய காரணங்கள் இருக்கிறது. டாக்டர் அருண் விஸ்வநாத், இறுதியாக நிகழ்ச்சியுடைய கருத்தாக மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன? ஸோ எனக்கு ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, நான் நேற்று வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இப்போ அதுலேருந்து எதை மாற்றினா என்னோட இந்த ப்ரீ டயபெட்டிஸ்லேருந்து என்னால் எப்படி விடுபட முடியும், அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு அளவு இல்லை ஒவ்வொரு உணவு மாற்றங்கள் தேவை. இது ஒரு இண்டிவிஜுவலைஸ்ட் டெசிஷன் தான். ஸோ காமனாக நம்ம பண்ண வேண்டியது, இப்போ பொதுவாக நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கோமோ அதுலேருந்து ஒரு 25% மாவு பொருட்களை குறைச்சிக்கலாம். இதுதான் பண்ண முடியுது. அண்ட் செகண்ட், நம்ம எல்லாருமே காமனாக எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா, ஆன் டைம் ஃபுட்டு. ஒரு 8 to 9 பிரேக்ஃபாஸ்ட், ஒரு 1 o'clock லஞ்சு, ஒரு 7 to 8 டின்னர். இப்போ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாமே உடனே எனக்கு ப்ரீ டயபெட்டிஸ் வந்துட்டு நான் ஒரே சப்பாத்தியாவோ இல்லை நான் இது வரைக்கும் எனக்கு பழக்கப்படாத உணவுகள் கோதுமை தோசை கூழு கஞ்சின்னு போயிடணும்னு அவசியம் கிடையாது. என்னோட நார்மல் ஃபுட்டையே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 இட்லி எடுக்கிறேன் அப்படின்னா அதில் 1 இட்லியோ 2 இட்லியோ நான் குறைச்சிக்கலாம். அண்ட் நான் வெறுமனே ஒரு சட்னியோ பொடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா அதில் உள்ள நார் சத்தை கூட்டுற மாதிரி இந்த சட்னி பொடிகளை குறைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் சாம்பார், நிறைய காய்கறிகள், நிறைய பருப்பு வகைகள், இல்லை எனக்கு அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா ஒரு முட்டையோ சிக்கன் மட்டனோ ஃப்ரை பண்ணாமல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நான் நேற்று என்ன செஞ்சுட்டு இருக்கணும் அதுலேருந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தால் ப்ரீ டயபெட்டிஸ்லேருந்து ரிவர்ஸ் பண்ணலாம், இல்லை அதை தடுத்து நிப்பாட்டலாம் ப்ராக்ரஸ் ஆகாமல், அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் அதில் உள்ள மாற்றங்கள் கொண்டு வரணும். உணவு முறையில் உடல் உழைப்பு காமனாக எல்லாருக்கும் சொல்கிறது தான். எக்ஸசைஸ் கண்டிப்பாக தேவை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி, ஆங்கர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எக்ஸசைஸ் பண்ண முடியாட்ட கூட நீட்டுன்னு சொல்லுவாங்க, NEET இல்லை NEAT, நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். உடற்பயிற்சி இல்லாத உடல் அசைவுகளால் அல்ல தசை அசைவுகளால் நம்மளோட எக்ஸ்ட்ரா ஆற்றலை பேர்ன் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நான் கை கால்களை கொஞ்சம் அசைச்சிக்கிட்டே பேசலாம். இல்லை நான் ஆஃபீஸில் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா 2 சேர் வச்சுக்கலாம்.
ஒரு சேரில் அரை மணி நேரம் உட்காந்துட்டு அடுத்த சேருக்கு அரை மணி நேரம் மாற்றிக்கலாம். இல்லை நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற வேலையை ஒரு 10 நிமிஷம் எந்திரிச்சு பார்க்கலாம். ஜெனரலாக எல்லாருமே பல மணி நேரம் ஃபோன் பேசுறது உண்டு. அந்த ஃபோன் பேசுகிற நேரத்தை நடந்துக்கிட்டே பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அதே ஃப்ளோரில் இருக்குன்னா மேபி கொஞ்சம் தள்ளி ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை செகண்ட் ஃப்ளோர்லேயோ போய் டாய்லெட் யூஸ் பண்ணலாம். இல்லை ஆஃபீஸில் எல்லாரும் காமனாக ஒரு 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 ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஃபுட்டு, இந்த டைமில் லஞ்ச் எடுக்கிறோம். இந்த இன்பிட்வீன் ஸ்நாக்ஸ் இருக்கும். ஒரு 11 o'clock டீ, இல்லை அந்த ஃப்ரீக்வெண்ட் டீஸ் ஜென்ரலாக பேங்க்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கும். அதெல்லாம் ஆஸ் அ ரெசல்யூஷன் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், இளநீ எடுக்கலாம், நொங்கு, மோர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ரேதர் ஹோல்சேல் சேஞ்சஸ் பண்ண முடியாட்டியும் சின்ன சின்ன நட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கை முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணாலே ப்ரீ டயபெட்டிஸை ஓரளவு எஃபெக்டிவாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நிகழ்ச்சியோட